எங்கள் தொகுதியில் ஒரு டிவிஷனில் பார்த்திங்கன்னா தண்ணீர் பந்தல் திறக்கிறதுக்கான பர்மிஷனுக்கு போகிறோம். அதாவது கார்ப்பரேஷனில் எங்களுக்கு கிளியராக எழுதி சீல் அடித்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் தண்ணீர் பந்தல் வச்சுக்கலான்ட்டு. ஆக்சுவலாக கார்ப்பரேஷனில் தான் வாங்கணும், நம்ம பர்மிஷன் வாங்கியாச்சு. அந்த டிவிஷனில் திறக்கிறோன்னா லோக்கல் ஸ்டேஷனில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க வந்து நிற்பாங்க, பந்தோபஸ்து மாதிரி வந்து நிற்பாங்க. நம்ம மாவட்ட செயலாளர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு என் ஏரியாவில் நிறைய இடத்துல வச்சாச்சு, வட்ட தலைவர்கள் மூலயமா நிறைய இடத்துல வச்சாச்சு. ஒரு வட்டத்தில் மட்டும், ஒரு பகுதியில் மட்டும் எங்களால் வைக்க முடியல. பர்மிஷன் கிடச்சிச்சு, ஸ்டேஷனில் போய் லெட்டர் கொடுக்குறோம், ஒத்துக்க மாட்டாங்க. அட்வொகேட், அதாவது எங்களோட டீமில் இருக்க அட்வொகேட்டை கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அவரை கூட்டிகிட்டு போயும் அவரை சுற்றி ஒரு 10 காவல்துறை ஆளுங்க நின்று அதை பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அங்கே வைக்காதீங்க, வேறு ஏரியாவில் போய் வைங்க. அப்போ நம்ம கேட்குறோம், ஏன் சார், ஏன் இங்கே வைக்கக்கூடாது, என்ன ரீசன் கேட்கும்போது, இது எம்எல்ஏ இருக்கிற ஏரியா, அவர் அடிக்கடி வருவார் இதுக்கு, நீங்கள் பாட்டுக்கு விஜய் அவர்களோட முகத்தை போட்டு பேனர்லாம் அடித்து நீங்கள் தண்ணீர் பந்தல் வைப்பீங்க, அது யூட்டர்ன் வராது, போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தா அவருக்கு கோவம் வரும், துணை முதல்வரெலாம் நிறைய போகிற இடங்கள், இதை நான் ரொம்ப நாளாக சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நடந்த சம்பவம் தானே, நம்ம சொல்லிவிடுவோம், இதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலான்ற ஒரு தைரியத்தோடு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற காவல்துறையில் இருக்க அவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாதுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், காவல்துறையை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்கள வந்து அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பேசவும், நம்ம அட்வொகேட்லாம் ரொம்ப நேரம் அவங்க ஆர்குமெண்ட்லாம் நடந்தது, அவங்கக்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. ரீசன் என்ன, அவங்களுக்கு வர ப்ளஷர் அப்படி.